Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தட்டல அதுவும் 15 நிமிஷத்துல நம்ம வந்து கேக் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கக்கூடிய வகையில பார்க்கவும் அழகா இருக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நம்ம வந்து கேக் செய்ய போறோம். முக்கியமா இந்த கேக்கை செஞ்சு கொடுத்ததுமே வீட்ல இருக்கிற கிட்ஸ்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கும். அவ்வளோ சாஃப்டா டேஸ்டியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. ரொம்ப கொஞ்சமான பொருளை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் செஞ்சுருக்கிற இதே அளவு கொண்டு நீங்கள் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் டேஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கேக் வந்து. இப்போ வாங்க நல்லா டேஸ்டியாக பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு முதல்ல நம்ம இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கேக் வந்து ஒட்டாமல் வரணும் பாருங்கள், அதுக்காக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இட்லி தட்டை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லா பொருளையும் ஒரே ஸ்பூனில் நம்ம அளந்து வந்து சேர்த்துக்க போகிறோம். அதாவது நார்மலாக நம்ம 2 சைஸில் ஸ்பூன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நார்மலாக இருக்கும், அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வந்து இப்போ ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஸ்பூனில் எல்லா பொருளையும் இப்போ நம்ம அளந்து சேர்த்துக்க போகிறோம். நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் இதே ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணோம்னா போதும். இப்போ நல்லா நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. 8 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு வந்து ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை இன்னொரு கப்பில் பாதி அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த கப்பை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பவுல்லே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால சும்மா கரெக்டாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகும் பார்த்தீங்களா, அதனால் 1 ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடாய் தான் எடுத்திருக்கேன். கடாயிலே வந்து நான் இட்லி பிளேட்டை வச்சு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். உள்ளே நான் ஸ்டாண்ட் எதுவுமே வைக்கல. அது கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு நின்றுச்சு. அதனால் நான் உள்ள ஸ்டாண்ட் எதுவுமே வைக்கல. உங்களுக்கு ஒரு வேளை கீழே போய் உட்காந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு கிண்ணமோ இல்லை ஸ்டாண்டோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தை கூட நீங்கள் திருப்பி போட்டு அதுக்கு மேலே இருந்து இட்லி தட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாயில் தான் குக் பண்ண போகிறேன் கேக் வந்து. இட்லி தட்டு வச்சுட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் கடாயை. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இட்லி பிளேட்டில் மாவெல்லாம் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஒயிட் கலர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வச்சுக்கலாம். நம்ம பாதி இல்லை 3/4 பாகத்துக்கு தான் மாவு வந்து ஃபில் பண்ண போகிறோம். மீதி வந்து நம்ம குக் ஆகி மேலே எழும்பி வரும் பாருங்கள், அதுக்காக நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். சும்மா 1 ஸ்பூன் வச்சிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம கொக்கோ பவுடர் போட்டு ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவு வந்து மேலே சேர்த்துக்கலாம். அழகாக இப்படி இதுக்கு மேலே வச்சுடுங்க. இப்போ திரும்பவும் இந்த மாவு வந்து மேலே சேர்த்துக்கலாம். மாவோட அளவுகளை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் வரும்பொழுதும். இப்போ கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண மாவு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லா மாவுமே லேயராக செட் பண்ணும்போதே 3/4 பாகத்துக்கு தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேக் வெந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு மேலே எழும்பி, அதுக்காக 3/4 பாகம் அளவுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இந்த குச்சி வச்சு நம்ம அழகாக அப்படியே நம்ம இப்படி தள்ளி விட்டுக்க போகிறோம். சும்மா டிசைனுக்காக நீங்கள் இப்படியே கூட பேக் பண்ணிக்கலாம். இப்படி சும்மா டிசைனுக்காக நம்ம வந்து டூத் பிக்கை வச்சு இப்படி டிசைன் பண்ணிக்கிறோம். சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இப்படி லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதுவே பார்க்க ஒரு அழகான ஒரு டிசைன் மாதிரி தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடாயில் இப்போ வச்சு பேக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த இட்லி பிளேட்டை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அழகாக மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ, எந்த கடாய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் மூடி டைட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சைட்லலாம் வந்து காற்று வெளியில் போகக்கூடாது, ஹீட் வந்து. அதனால் கரெக்டான ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கண்ணாடி லிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பேப்பர் வச்சு நான் அடைச்சிக்க போகிறேன். இட்லி தட்டை வந்து நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் கேக் வந்து நல்லா பேக் ஆகி சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 20லேருந்து 25 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நான் வந்து 15 நிமிஷம் தான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு. அதனால் ஒரு வேளை வெந்திருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ செக் பண்ணிக்கிறேன். டூத் பிக்கை வச்சு சும்மா லைட்டாக அப்படி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக பேக் ஆகிட்டு வந்துருச்சு. கரெக்டாக 15 நிமிஷத்துலேயே பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இட்லி தட்டை எடுத்து இப்போ வெளியில் வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் கேக் வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தட்டு வந்து நல்லா சூடாறிட்டு வந்துருச்சு. இப்போ கேக் நல்லா சூடாறி இருக்கும். இப்போ எடுத்தோம்னா ஈஸியாக ஒட்டாமல் எடுக்க முடியும். சும்மா அந்த மாதிரி கத்தியில் ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்திங்கனாலே போதும், அழகாக வந்துடும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற எல்லா கேக்கையும் நான் எடுத்துடுறேன். வெறும் எண்ணெய் மட்டும்தான் நம்ம தடவி இருக்கோம். ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக் வந்து ஒட்டாமல். சும்மா ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி நீங்கள் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் குக் பண்ணதில் வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். இல்லை இன்னும் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நம்ம வந்து இட்லி தட்டிலேயே கேக்கை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு கேக். நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 8 ஸ்பூன் இல்லை 6 ஸ்பூன் அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1/4 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக அப்படி தொட்டதுமே கேக் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வருது பாருங்கள். நம்ம சேனலில் வந்து கேக் வந்து முட்டையை வந்து சேர்க்காமல் அதிகமாக போட்டிருப்போம் தயிர் யூஸ் பண்ணி. சரி, இன்றைக்கி கொஞ்சம் முட்டையை யூஸ் பண்ணி செய்யலாமே அப்படின்றதுனால நான் வந்து எக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா கேக்கில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் அந்த டிசைன் வந்து நல்லா இருக்குது. கலராக 2 கலரில் இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேக் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இட்லி தட்டிலேயே நீங்கள் கேக் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.